ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க ஜாதக கட்டத்துல எங்க மாந்தி இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 10th பிளேஸ்லன்னு போட்டிருக்கோம். 10,000 அது எந்த வீடுன்னு கூட வேணாம். ஏன்னா பாக்குற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபியூஷன் வரும் இல்லையா. உங்க லக்னம் எதுவுமே நான் பார்க்கல, இப்ப 10,000 சொல்லிருக்கீங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா கால புருஷனுக்கு 10,000 தான். உங்களோடதே வந்து நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாந்தி இந்த இடத்துல கிரகங்கள் இருக்கு இல்ல எதுவுமே வேண்டாம். இப்ப இந்த 10th ஹவுஸ்ல இருக்குன்றப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு அரசாங்க தொடர்பான விஷயங்களா இருக்கட்டும், அல்லது நீங்க வந்து ஒர்க் பண்ற இடத்துலயுமே இருந்தாலும் சரி, நல்லா போயிட்டு இருக்கும். எங்க இருந்துதான் ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. அந்த இடத்துல ப்ராப்ளம் வந்து உங்களால நிம்மதியா அங்க கண்டினியூ பண்ண முடியாம நீங்க அங்க இருந்து வெளியேற மாதிரி இருக்கும். அல்லது உங்க கூட ஒர்க் பண்றவங்களே உங்களை பத்தி ஏதாவது தேவையில்லாம ரூமர்ஸ் வந்து, எல்லாருமே ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்கன்னா ரூமர்ஸ் இல்லாம ஆபீஸே கிடையாது. பட் உங்களை பத்தி அதிகபட்சமா சம்பந்தம் இல்லாம அந்த மாதிரி ரூமர்ஸ் பேசுறது. இப்ப வந்து நீங்க இந்த இடத்துல இருக்குன்னா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணி இருந்திருக்கீங்களா? கிடைக்காம போயிருக்கா? ஆமா, ஆக்சுவலா காலேஜ் முடிச்ச பிறகு நான் நிறைய எக்ஸாம்ஸ் எழுதினேன். எல்லாமே ஒரு 5 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் நான் வந்து. ஸோ இவங்களோட தேடலும் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாப் ஓரியன்டா தான் இருக்கும். ஜாப் கிடைக்காம எல்லாமே இருக்கு வாழ்க்கையில. பட் ஆனா ஒரு அது எப்படி ஒரு மாதிரி அன்ஈஸியா இருக்கும். சாட்டிஸ்ஃபைடா இருக்காது, அன்ஈஸியா இருக்கும். ஏன் இரிட்டேட்டா இருக்கும், ஏன் எனக்கு மட்டும் சரியான ரெகக்னைசேஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து இருக்கும். உங்களோட இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா லைஃப்ல வந்து முன்னேறணும், 4 பேர் முன்னாடி நல்லா வரணும், எல்லாருக்குமே அந்த எண்ணம் இருக்கு. உங்களுக்கு வந்து அதிகமா இருக்கும். கரெக்ட் இருக்குங்களா?